சித்தர் பூமி. 6ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் 8ல் இருந்ததுன்னா, இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது இடுப்புன்னு சொல்லுவோம். அந்த இடுப்பு எலும்பு தேய்மானம் அது இப்போ ஆரம்பிச்சிருக்காது, அது முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கோம். அதை என்ன பண்ணுவாங்கன்னா கவனிக்காமல் விட்டுருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, அதை சர்ஜரி பண்ணணும். அது பலம் இல்லாமல் இருக்கிறது, பெல்ட் போடுறது. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்படியே தான் இருப்பாங்க, இந்த பக்கம் பெல்ட் போட்டுன்னு நடப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தன்மையை கொடுக்குமானா அவங்களுக்கு அங்கே கொடுக்கும். 6ஆம் அதிபதி 8ல் இருந்ததுன்னா இடுப்பு சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது அங்கே இருக்கும். அதில் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்போதுமே தேவை. ஏன்னா இந்த வயதான பெண்களாக இருந்தாலும் சரி, சிறு குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இந்த நீர்க்கட்டிகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். மென்சஸ் கரெக்டாக போகுதா இல்லைனா கரெக்டாக ஆகிறாங்களா அப்படிங்கிறத அந்த குழந்தைகள்கிட்ட கவனிக்கணும். பெரியவங்களுக்கு அதில் ஃபைப்ராய்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது அவங்களுக்கு அங்கே குறிகாட்டும். அது 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை கண்டிப்பாக அவங்க ஸ்கேனிங் அப்படிங்கிறது பண்ணணும். இதுவே அவங்களுக்கு இரத்த கட்டிகளாக உருவாக்கக்கூடிய தன்மை அந்த கேன்சர் சம்மந்தப்பட்டதுன்னு கூட சொல்லுவாங்க. அதை கூட உருவாக்கும். இந்த மெனோபாஸ் டைமாக இருக்கிறனாலும் சரி, அவங்களுக்கு கொஞ்சம் டாக்டர் அப்படிங்கிறது அட்வைஸ் தேவைப்படுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதுவே குழந்தை பிறக்கக்கூடிய அந்த வயசில் உள்ள பெண்மணிகளுக்கு பார்த்திங்கன்னா அந்த குழந்தை பிறப்பிலேயே தடை, கர்ப்பப்பை பலமில்லாமல் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த பலப்படுத்துறதுக்கு உண்டான தன்மையை அவங்க படுத்தணும். அதுக்காக அந்த மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கு தான் ஆகணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். 6ஆம் அதிபதி 8ல் இருந்தால் நீண்ட நாட்களாக ஒரு ஒழுக்கக்கேடுனால் லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்குது. சோம்பேறித்தனத்தை டேரெக்டாக பாயிண்ட்டாகவே சொல்லிடுறேன். முதல்ல சோம்பேறித்தனம் இருக்கும். சோம்பேறித்தனத்தினால வரக்கூடிய தீமைகள் அதெல்லாம் இந்த 6, 8ல் இருக்கிறதுனால வர பிரச்சனைகளாக இருக்கும். உங்கள் இடுப்பில் ஒரு பிரச்சனை வருதுன்னா இது திடீர்னு வரல, நீண்ட நாட்களாக நீங்கள் ஒழுங்கீனமாக இருந்ததனுடைய தன்மைகள். ஃபிசியோதெரபி பண்ணணும், கடினமான எக்ஸசைஸ் பண்ணி தான் இதை கண்ட்ரோல்குள்ளார கொண்டு போக முடியும். இது ஒரு டயபெட்டிக்ன்றது 6, 8ன்னு எடுத்துக்கலாம். ஒரு விதமான முத்தும் தன்மை நோய் தான். மருந்து சாப்பிட்டு ஒரு ஒழுங்க சிகிச்சை பண்ணி சரி பண்ணக்கூடிய நிகழ்வு கவனிப்பு குறைவுனால் அதிக பிரச்சனைக்கு தள்ளி கொண்டு போய் சேர்த்தது அப்படிங்கிற நிகழ்வுகள் இங்கே இருக்கும். நீங்கள் அதனால் முதல்ல இருந்தே 6ஆம் அதிபதி 8ன்னா இவ்வளோ நாளாக இருந்த எங்கே ஒழுக்கக்கேடு இருந்ததோ அது சம்மந்தப்பட்ட நோய் உடம்பு முழுக்க இருக்கும் அப்படிங்கன்னு சொல்லலாம். ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் இருக்கும்னு சொல்லலாம். திடீர்னு ஒரு ட்ரிகர் இருக்கும், தேவையில்லாத அலர்ஜிஸ் உருவாகலாம். இதெல்லாம் ஒரு நாளில் நடக்கலை, ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனையை கவனிக்காமல் இருந்ததனுடைய ஒரு தீவிரத்தன்மை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். 6ஆம் அதிபதி 9ல் இருந்தால் 6ஆம் அதிபதி 9ல் இருந்தால் தொடை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தொடையில் வலி அப்படின்னு சொல்லலாம். தொடையில் இருக்க இரத்த ஓட்டம் சரி இல்லாததுனால மசில்ஸில் கோளாறு வரும். இது மெக்னீஷியம் சம்மந்தப்பட்ட குறைபாடு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். மெக்னீஷியம் கால்சியம் எப்போல்லாம் எடுக்கிறீங்களோ அது கூடவே மெக்னீஷியம் சேர்ந்து எடுக்கணும். கால்சியம் எலும்புக்குன்னா மெக்னீஷியம் சதை சம்மந்தப்பட்ட நிகழ்வு. இதுவும் எக்ஸசைஸ் இல்லாததுனால வர சதை பிடிப்பு அப்படிங்கிற நிகழ்வு இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 6ஆம் அதிபதி 9ல் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி நல்ல குண்டாக இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தொடை வலுவில்லாமல் அப்படிங்கிறது இருக்கும். அதை தாங்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்காது. அப்போ அதுக்காக அவங்களுக்கு மருந்து அப்படிங்கிறது தேவைப்படுது. அந்த உடல் வலு அப்படிங்கிறது காரணமாக அந்த ஓவர் வெயிட் ஆனாலுமே அந்த சதை பிரட்டல்னு சொல்லுவாங்க. அந்த சதை பிறண்டுக்குது, கால் இதாகிக்குதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா. இங்கே உள்ள பலம் அப்படிங்கிறது தான் கீழே இருக்கும். அப்போ இங்கே பிரச்சனை இருந்தால் தான் கீழே உங்களுக்கு அதை தாங்கக்கூடிய சக்திங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போது கால் வலிக்குது அப்படின்னா எங்கேருந்து அதோட ஆரம்பம் அப்படிங்கிறது பாருங்கள். 6ஆம் அதிபதி 10ல் 6ஆம் அதிபதி 10ல் இருந்தாங்கன்னா முட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும். இந்த கால் முட்டு தேய்மானம்னு சொல்லுவாங்க. இந்த சிலருக்கு வந்தீங்கன்னா முட்டை மாற்று அறுவை சிகிச்சைன்னு சொல்லுவாங்க. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு மாற்றி அதெல்லாம் வைக்கணும்னு டாக்டர்கிட்ட போவாங்க. கால்சியம் சம்மந்தப்பட்ட குறைபாடு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு நடக்கவே முடியாத ஒரு தன்மை அப்படிங்கிறத இங்கே குறிகாட்டும். அது பெரிய நோயின்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த மூலஸ்தானம் அப்படிங்கிறது இங்கே தான் உங்களுக்கு ஆரம்பிக்கும். இந்த 9, 10 இது ரெண்டுமே 9ஆம் பாவகம் 6ஆம் பாவகம் 9ல் இருந்தாலும் 6ஆம் பாவகம் 10ல் இருந்தாலும்
ஒருத்தங்களுக்கு தாங்க முடியாத அளவுக்கு அடுத்த ஸ்டெப்பு எடுக்கவே முடியலன்னு சொல்லுவாங்க அல்லவா, அந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்குமானா கொடுக்கும். அதேமாதிரி அவங்களுக்கு அதற்குண்டான மருந்து மாத்திரைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். எலும்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய மூலாதாரம்னு சொல்லலாம். இந்த எலும்புகள் அதோட தேய்மானம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதை பலப்படுத்துறதுக்கு உண்டான சிகிச்சை முறைகள், உணவு முறைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படுகிறது. 6ஆம் அதிபதி 10. 6ன்னா நோய், 10ன்னா அழுத்தம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வகுப்புகளில் இருக்க ஏஎல்பி மாணவர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். அழுத்தம் ஏன் உருவாகுதுன்னா வெயிட்னால தான் உருவாகுது. இப்போ பாடி வெயிட்டுக்கும் இந்த முட்டிக்கும் பெரிய தொடர்பு இருக்குது. சரியான வெயிட் இருக்கவங்களுக்கு முட்டி கரெக்டாக இருக்கும் பொதுவாக. ஆனால் வெயிட் கரெக்டாக இருந்தாலும் முட்டி பிரச்சனைன்னா நீங்கள் இன்ஆக்டிவாக இருக்கீங்கன்னு அர்த்தம். லெத்தார்ஜிக் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்ன்னு சொல்லுவோம். இது டிசீஸ்னே சொல்லக்கூடாது, இது ஒரு விதமான டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவோம். டிஸார்டர்னால் என்னென்னா சரியாக பயன்படுத்தாத நிலை. அப்போது எக்ஸசைஸ் பண்ணாலே சரியாகக்கூடிய தன்மை தான் இங்கே இருக்குது. இதுக்கு ட்ரீட்மெண்ட் தேவையில்லை, ஆக்டிவிட்டி தான் தேவை. இப்போ வெயிட் ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா உணவு இன்புட் போட்ட அளவுக்கு அவுட்புட்டு ஆக்டிவிட்டி இல்லாததுனால தான் வெயிட் கெயின் ஆகும். இப்போ இன்புட் உணவு கட்டுப்பாடு வேணும், அதை கம்மி பண்ணி அவுட்புட் ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணால் வெயிட்டை கரெக்ட் பண்ணலாம். கரெக்ட் பண்ணுற லெவலுக்கு இருக்கிற பிரச்சனை தான் இங்கே இருக்குது. அதனால் முட்டிகளை பார்க்கலாம். இப்போ முட்டியில் என்ன இருக்கும் அப்படின்னா காலினுடைய குதிங்கால் இருக்கு இல்லையா, அது படனியில் படும்படியாக பின்னாடி மடிக்கணும் காலை. அப்படி மடிக்க முடிஞ்சால் உங்களுக்கு முட்டியில் பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். அது முட்டிக்கு வரைக்கும் மடிக்க முடியாத லெவலுக்கு இருக்குதுன்னா அங்கே ரண சிகிச்சை தேவை, உங்களுக்கு ஃபிசியோதெரப்பி தேவை, ஒரு சில சப்ளிமெண்ட்ஸும் தேவை. 6, 10 இருந்தால் முட்டியில் வலி இருக்கும். அது வெயிட்டுனால் வர பிரச்சனை தான். நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலான்னா உங்கள் வெயிட்டை நார்மலாக ஒரு வெயிட் இருக்கீங்க, ஒரு 10 கிலோ எக்ஸ்ட்ரா வெயிட்டை தூக்கி பாருங்கள். உங்கள் முட்டியில் வலிக்குதுன்னா பின்னாடி இது பிரச்சனையாக போகுதுன்னு இப்போயே தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் வெயிட்டை மேனேஜ் பண்ணுங்கள், கரெக்ட் வெயிட்டு கொண்டு வாங்க. உங்கள் ஹைட்டை சென்டிமீட்டரில் அளந்துக்கோங்க. 160ன்னு வச்சுக்கோங்க ஒருத்தர். அவரை அதில் 100 கழிச்சிருங்க. சென்டிமீட்டரில் இருக்கிற ஹைட்டை 100 கழிச்சிட்டா அவ்வளோ வெயிட் இருக்கணும் உங்களுக்கு. அதில் +5 -5 இருக்கலாம். -5க்கு மேலே போனாலும் பிரச்சனை தான், +5க்கு மேலே போனாலும் பிரச்சனை தான். இது ரெண்டுமே முட்டியை பாதிக்கும். அதனால் உங்கள் வெயிட்டை கரெக்டாக மேனேஜ் பண்ணிங்கன்னா 6, 10 உங்கள் மேனேஜ் பண்ண முடியும். இந்த 10ங்கிறது நம்முடைய கர்மான்னு சொல்லுவாங்க. நம்முடைய அன்றாட கர்மாக்களை செய்கிறது, நடக்கிறது, ஓடுறது, நிற்கிறது, அவங்களுடைய எக்ஸசைஸ் பண்ணுறதே அவங்களுக்கு ஒரு பெரிய இதுதான். இன்றைக்கி நிறைய பேர் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. வீட்டில் பார்த்திங்கன்னா த்ரெட்மில்லில் நடக்கிறாங்களே தவிர வெளியில் போயிட்டு காத்தோட்டமாக நடக்கிறது, அந்த ஏற்ற இறக்கமான பாதைகளில் நடப்பது அப்படிங்கிறது இவங்களுக்கு மிக சிறந்த ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது கூட சொல்லலாம். 6-11 6-11 இது ரொம்ப முக்கியமான நிகழ்வு. 6-11 இருக்கும்போது உங்களுடைய கணுக்கால் பகுதி, இந்த கணுக்கால் பகுதியில் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு இருக்குது. இதுக்கும் ஹார்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது. வேரிகோஸ் வெயின் வர்றது, இந்த மாதிரி நிகழ்வு. ரத்த நாளங்களை சுருட்டிக்கிட்டு நிற்கிறது. நரம்பு சுருட்டுக்கும் கொஞ்சம் பச்சை கலரில் தெரியும். ரத்த ஓட்டம் சரியில்லைன்னு அர்த்தம். இந்த கெண்டைக்கால் சதை பிடிப்பு வர்றது, இது கால்சியம் குறைபாடு. இந்த ரத்த நாளத்தில் சுருட்டு வர்றதுன்றது ரத்த ஓட்டம் சீரில்லாத நிலை அப்படிங்கிறத எடுத்துக்கிறது. இது கொழுப்பு சம்மந்தப்பட்ட நிகழ்வு. அடுத்து இன்னொரு நிகழ்வு, முக்கியமான நிகழ்வு இருக்குன்னா, ஹார்ட்டில் வால்வு இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இங்கே காலில் ஒரு வால்வு இருக்குது. நம்ம புவியீர்ப்பு விசையில் ரத்தம் ஹார்ட்லேருந்து கீழே அழகாக வந்துடும். ஆனால் திரும்ப மேலே போகும்போது அது பெருசாக ஹார்ட்டு பம்ப்பு பண்ணும்போது சுருங்கும் போது கீழே வந்துடும். விரியும் போது வேக்யூமில் இது இழுக்கும்போது எல்லா ரத்தமும் திரும்ப வரக்கூடாதுன்னு ஒரு கண்ட்ரோல் வால்வு, ஒன் சைடு வால்வு ஒன்று இருக்குது. அது கணுக்காலில் தான் இருக்குது. இந்த கணுக்காலுக்கும் ஹார்ட்டுக்கும் பெரிய தொடர்பு இருக்குது. இங்கே வீக்கம் இருக்குது அப்படின்னா 2 நிகழ்வுகள் சொல்ல வேண்டியிருக்கு. ஒன்று, கிட்னியினுடைய பிரச்சனை இந்த இடத்துல வீக்கம் தரும். இந்த இடத்துல வீக்கம் வருதுன்னா உங்கள் யூரின் ஒழுங்காக போகிறீங்களான்னு பார்த்துக்கோங்க. இது ஒன்று பார்த்துக்கணும். 2வது விஷயம், கால்சியம் டெஃபிஷியன்சி இருந்தால் சதை பிடிப்பு வரும். இந்த நிகழ்வையும் பார்த்துக்கோங்க. 3வது விஷயம், இந்த அடிக்கடி இங்கே வலி வந்துக்கிட்டே இருக்குன்னா நாள்பட இங்கே தொடர்ந்து இங்கே பிரச்சனை இருந்தால் அது ஹார்ட் பிரச்சனையாக மாறத்துக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது. உங்கள் கொலஸ்ட்ரால் எல்லாம் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது நல்லது. 6-12 இந்த 6-12 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பாதம்னு சொல்லுவோம்.
இந்த பாதத்தில் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். சிலருக்கு வந்து பித்த வெடிப்பாக கூட இருக்கலாம். பாதம் வந்து பலம் இல்லாமல் போகிறது, வெயிட்டின் காரணமாக என்ன பண்ணுவாங்க, ராத்திரி வந்து பிடிச்சு விடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பலவீன குறைவு அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும். இது நிறைய நடக்கிறதுனால சிலருக்கு வந்து வரவும் செய்யுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது நடக்கிறதே பெரிய மருந்து அப்படிங்கிறது கூட சொல்லலாம். இந்த 12க்காக 6ங்கிறது நோய், 12ங்கிறது விரயம், அதை செய்ய வைக்குமானா அதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரமும் மிகப்பெரிய மருந்தும் அப்படிங்கிறது அவங்களுக்கு. அங்கே இந்த காலில் ஏற்படக்கூடிய பித்த வெடிப்பு, கால் வந்து சுருங்கி போகிறதுன்னு சொல்லுவாங்க. உடம்பு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், காலோட தன்மைங்கிறது இப்படி உங்களுக்கு சுருங்கிடும். அந்த முன்னாடி இருந்த வெயிட்டோ முன்னாடி இருந்த அந்த புஷ்டி அப்படிங்கிறது அங்கே இருக்காது. அதுவுமே அந்த காலில் வந்து பிரச்சனைகளையும் அவங்களுக்கு குறிக்காட்டுமானா அவங்களுக்கு குறிக்காட்டுமாங்க. இதுக்கு வந்து மருந்து அப்படிங்கிறத விட எப்போதுமே சொல்கிறது தான், நிறைய நடக்கணும், கால் வலிக்கிற வரைக்கும் நடக்கணும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய மருத்துவம் அப்படிங்கிறது அங்கே சொல்லலாம். 6ஆம் அதிபதி 12 இது பெரிய தொடர்புங்க. தூக்கம்னு நான் எடுத்துக்குவேன் இந்த இடத்துல. நோய் வந்து தூக்கம் சம்மந்தப்பட்ட நோய்கள். சரியான தூங்காததுனால நிறைய பிரச்சனைகள். இதை நல்லா கவனிச்சுக்கணும். இந்த ராத்திரி முழிச்சிருக்கிறது இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஒரு பெரிய ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு. இந்த தூங்குறதுனா என்னென்னு கொஞ்சம் இந்த இடத்துல விளக்கம் சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து டீஜென்ரேட் ஆகிட்டு இருக்க பாடியை ரீஜென்ரேட் பண்ணுறது, ரெஜுவனேட் அப்படின்ற வார்த்தையை இங்கே தான் பயன்படுத்தணும். தூக்கத்தில் தான் நடக்கும். அதாவது ஒரு கார் இருக்குது, கார் ஓடிட்டுருக்கு, அது மெயின்டெனன்ஸை டோட்டலாக நிறுத்திட்டு தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம உடம்பு ஓடிக்கிட்டு இருக்கும்போதே மெயின்டைன் பண்ண வேண்டிய நிகழ்வு, நிறுத்திட்டு மெயின்டைன் பண்ண முடியாது. 8 மணி நேரம் தூக்கம், 16 மணி நேர உழைப்பு, இதுதான் நம்ம பேட்டர்ன். நம்மளுடைய உடல் வந்து இப்படி தான் இயங்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. அப்போ குறைந்தபட்சம் 8 மணி நேரம் தூக்கம் எல்லாருக்கும் தேவை. இந்த தூங்கும்போது தான் டெட் செல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நல்ல செல்லெல்லாம் பாடியில் ரீப்ளேஸ் ஆகக்கூடிய தன்மை. 12 விரயம். என்ன விரயம்னா தேவையில்லாத கசடுகள் விரயமாகுது, உழைப்பு விரயமாகுது, நம்மளுடைய சக்தி விரயம் பண்ணக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் 12. அப்போது உங்கள் எனர்ஜி எல்லாம் விரயம் பண்ணுங்களேன். பெட்டுன்னு சொல்லுவாங்க, படுக்கைன்னு சொல்லுவாங்க. படுக்கை வேறு விரயம் கூட அங்கே இருக்குது, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்போ விரயம்ன்றது ரொம்ப அடிப்படையான விஷயம். தேவையில்லாதது வெளியேற்றுவதும் தேவையானதை மறு சீரமைப்பதும் இந்த 12. அதனால தான் முதலீடும் அங்கே தான் இருக்குது, விரயமும் அங்கே தான் இருக்குது. இந்த சக்தி விரயம் ரொம்ப முக்கியம். நமக்கு அப்பப்போ இந்த எனர்ஜிஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணணும், அப்போ தான் தூங்க முடியும். அப்போது உழைப்பு இல்லாதவங்களால தூங்க முடியாது சரியா. சோம்பேறித்தனமாக அசதியாக இருக்கிறது வேறு. ஆனால் நல்ல ஆழ்ந்த தூக்கம், ரெஜுவினேட் ஆகிறது அப்படிங்கிறது நல்ல நடைப்பயிற்சி. பாதம் வலிக்க வலிக்க நடக்கணும். நடந்தால் தூக்கம் தானாக வரும். இது நம்ம வந்து எனர்ஜி ட்ரெயின் தானே பண்ணியிருக்கோம். ப்ளட்டு அதிகமாக ஃப்ளோ பண்ணதுனால அதுக்கு ரெஸ்ட்டு தேவைப்படும் போது இந்த ரெஸ்ட்டு கொடுங்க. ப்ளட்டு ஃபுல் ஹோல் பாடியும் பம்ப் பண்ணி முடித்ததுனால எல்லா இடங்கள்லையும் தேங்கி இருந்த கசடுகளை கலெக்ட் பண்ணி பாடிக்கு கொண்டு சேர்த்த பிறகு நீங்கள் தூங்கும்போது அதை ப்ராசஸ் பண்ணி காலையில் வெளியேற்றுறதுக்கு ரெடியாக வச்சிடும் பாடி. இது அவ்வளோ அழகான ஒரு நிகழ்வு இந்த 12ஆம் பாவம். இதை சரியாக பயன்படுத்தினா தான் வாழ்க்கையே ஆரோக்கியமான நிகழ்வே இருக்குது. இந்த 12 ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் 6 12 இருந்தால் தூங்காமல் இருப்பதால் வரக்கூடிய பிரச்சனைகள். நீங்கள் ஒரு 24 மணி நேரம் தூங்காமல் இருந்து பாருங்களேன், ஒரு போதையில் இருக்க மாதிரி இருக்கும். உங்கள் மூளை கூட வேலை செய்யாது, உங்கள் உடல் உறுப்புகள் எதுவுமே ஒழுங்காக வேலை செய்யாது. தூக்கம் ரொம்ப முக்கியம், நடை ரொம்ப முக்கியம். நடப்பதால் மட்டுமே, குறிப்பாக செப்பல் போட்டு நடக்காதீங்க. வாக்கிங் போகிறீங்கன்னா இந்த பாதம் மண்ணில் படணும். இந்த மண்ணுக்கும் நமக்கும் பெரிய தொடர்பு இருக்குது. எல்லா மிருகங்களும் அதிகமாக நடக்கின்றன, மனிதன் மட்டும்தான் நடக்கிறதே நிறுத்திட்டான். மனிதனுக்கு 4 கால் இருந்தது, 2 காலாக மாற்றிட்டான். அந்த 2 காலை கூட பயன்படுத்தாமல் போயிட்டான். அந்த 2 கால்லையும் கூட தரையிலே படாமல் வாழ ஆரம்பிச்சிட்டான். இதனால் நமக்கும் இயற்கைக்கும் இருக்க தொடர்புகள் குறைஞ்சு போச்சு. இது ஒரு சந்தர்ப்பமாக உருவாக்கிக்கிட்டு மண்ணில் கால் படும்படியாக. நீங்கள் சபரிமலைக்கு போகிறதுனா சும்மா நினச்சிக்கிறோம், பாத யாத்திரை அப்படின்னு பேர். அது வெறுங்காலில் தான் நடக்கணும்னு சொல்கிறாங்க. கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைன்னு வார்த்தை சொல்கிறோம். இதெல்லாம் சும்மா பேசலை. அந்த எல்லா அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸையும் அந்த கல்லும் முள்ளும் குத்தி உங்களுக்கு ட்ரிகர் ஆகி உங்கள் பாடியை ரெஜுனேட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ் இது. வெறுங்காலில் நடங்க முடியும் போதெல்லாம். அதே மாதிரி இந்த 12ஆம் பாவகம் காலில் தான் நம்மளுடைய உடல் உறுப்புகளில் எல்லா அவயங்களும் அந்த இடத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க.
நீங்கள் இந்த மெடிடேஷன் கிளாஸ், யோகா கிளாஸ் போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, கால் பாதத்தை மேலே எடுத்து வச்சு பிடிச்சு விடுங்கம்பாங்க. அது எப்படின்னா ஜிக்ஸாக்காக பிடிச்சு விட சொல்லுவாங்க. நம்ம உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் மெயின் இது அந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறது அந்த 2 கால் பாதங்களில் தான். அதை அப்படி 2 தடவை டெய்லி, அது எப்படின்னா இப்படி ஜிக்ஸாக்காக டெய்லி நம்ம கால்லையே நம்ம பிடிச்சு விடுறது மிகப்பெரிய எக்ஸசைஸு. அந்த உறுப்புகள் அப்போ தான் அதை வேலை செய்ய தொடங்குமா. நன்றி. நிறைய விஷயங்கள் உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டோன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு தெரிந்த பல விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு 6ஆம் அதிபதி எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு கமெண்ட் போடுங்க. உங்களுக்கு என்ன அதனுடைய தாக்கங்கள் இருக்குது, நீங்கள் அதை எப்படி ப்ரொடக்டிவாக பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிற தகவல்களையும் கமெண்ட்டில் போடுங்க. அடுத்த வீடியோ கொடுக்கறதுக்கு எங்களுக்கு இன்னும் நிறைய தகவல்கள், உங்களுக்கு என்ன தேவைன்னு புரிஞ்சு நாங்கள் கொடுக்கறதுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். நன்றி. நன்றி மேடம். நன்றி சார். நன்றி. சித்தர் பூமி.